இன்றைக்கி சுத்த விட்டாம் பாருங்க. இந்த இடத்த நல்லா பார்த்துக்கோங்க. முதல்ல சொன்னால் இந்த இடத்துக்கு வான்னு நானும் சுற்றி சுற்றி போய் அந்த இடத்துக்கு ரீச் ஆனேன். கரெக்டாக இங்கே வந்தேன். இங்கே வந்ததுக்கப்புறம் மெசேஜ் வந்துருச்சு, இங்கே இல்லை, ஸ்டார்டிங் எங்கேருந்து கிளம்புனி அங்கே வாங்க. சரி ரைட்டு ஓகே அப்படின்ட்டு அங்கே போனால் இல்லை அது இல்லை வேறு இடத்துக்கு வான்னு சொல்ல சாலா. ஏன்டா வண்டி ஓட்ட கற்றுக்கிட்டோன்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போனோம். அந்த இடத்துக்கு போய் பார்த்தா இல்லை நான் கொஞ்சம் முன்னாடி போயிட்டேன், அங்கே வந்து என்னை பிக்கப் பண்ணுங்கன்ட்டாங்க. சவத்தை இந்த புறம்போக்கு இருக்கான புது டெஸ்லா வண்டி. இவன் வண்டி ஓட்ட தெரியுமா ஓட்ட தெரியாதான் தெரியல, தடவிக்கிட்டு போகிறான். இந்த சிக்னலு 3 சிக்னல் நிப்பாட்டிட்டான். பைய எரும மாட்டு பேல மழை பெஞ்ச மாதிரி போகிறான் இவன். பைய தடவி 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 டயர் தேஞ்சிருமோ தான் இந்த சிக்னலை திருப்பி அமர்த்திட்டான். அவனை தாண்டி அவனை தள்ளி விட்டுட்டு அவனை கட்டிங் போட்டு நான் மேலே ஏறிட்டேன். போய் தொலை போவோம் பின்னாடி வந்தேன்னா அதுக்கப்புறம் விடிஞ்சிரும் அப்படின்ட்டு. இப்போ நான் பாஸ் சொன்னால் கரெக்டாக அந்த ஃப்ளேவருக்கு அந்த பக்கம் நான் நிற்கிறேன். சரி நான் வாரேன்னு இந்த கேப்பில் மெசேஜ் அனுப்பிட்டேன். இங்கே இல்லை, நீ வந்து எங்கேருந்து ஆரம்பிச்சு அங்கேயே வான்னு. திருப்பி இங்கேருந்து லெஃப்டாக போட்டுன்னா போலீஸ்காரன் நிப்பாட்டிட்டான். ஏன்னா சிக்னல் இங்கே ரிப்பேர் ஆகி போச்சு. நம்ம நேரத்துக்கு இன்றைக்கி சிக்னலில் வேறு போச்சா. திருப்பி பாருங்கள் இதே இடம் ஃபஸ்ட் எடுத்து இங்கேருந்தா கிளம்புனா திருப்பி இதே இடத்துக்கு போய் இங்கேருந்து லெஃப்ட் அடித்தேன். நான் லெஃப்ட் அடிக்காமல் நேராக போகணும். நேராக போய் திருப்பி அங்கேருந்து லெஃப்ட் அடித்து ரைட் அடித்தா அங்கே தான் போஸ்போ பே ஐசன் பிளேஸ் ஹாங்காங். ஐயோ தடவி போகிறதுக்குள்ளே சரி இவன் சீக்கிரம், நான் ஆல்ரெடி மெசேஜ் அனுப்பிட்டேன், நான் ஆல்மோஸ்ட் வந்துட்டேன் அப்படின்னு. ஏன்னா இந்த இடம் இல்லை அடுத்த இடம் நான் சொல்லிட்டேன். பாஸ் சொன்னதுனால நான் சொன்னேன், அப்பா நான் ஆல்மோஸ்ட் இங்கே வந்துட்டேன், திருப்பி அந்த இடத்துக்கு வர்றதுக்கு இன்னும் டைம் ஆகும், பெட்டரு நீங்கள் இங்கேயே வந்துடுங்க அப்படின்ட்டேன். நான் அவசரத்தில் நிற்கிறேன். இவன் நடு ரோட்டில் இப்போ தான் பார்க்கிங் ரேட்டை சாலு பண்ணி ஆளை இறக்கிக்கிட்டு இருக்கான். இவன் ஏதோ இவங்க நைனா ரோடை வாங்கி போட்ட மாதிரி இவன் தொல்லை. நான் இந்த சந்துக்குள்ளே போகிறோமா, இது வந்து மீன் மார்க்கெட்டுக்குள்ளே போகிற மாதிரி உள்ளே பூந்து லெஃப்ட் வாங்கி ரைட் அடித்து யூட்டர்ன் போட்டு நம்ம உள்ளே போகிறதுக்குள்ளே அப்படியே நம்மளை கிறுகடிச்சிருவான்ல. இப்போ போகிறானா இப்போ லெஃப்ட் அடித்தோன்னே ஏதோ பாருங்க எல்லாம் அப்படியே அமைதியாக இவன் ஏதோ படம் ஓட்டிக்கிட்டு இருக்கான் இங்கே நின்று. இப்போ இங்கே ஏதோ புதுசாக கடை கட்டியிருக்கான்ல, இவன் நடு ரோட்டில் ட்ராலியை தள்ளிட்டு வரான். யார் எப்படி போனால் என்ன நடு ரோட்டில் தான் போவான்ல, எனக்கு என்ன அப்படின்னு போவான்ல. அதான் இவன் பிரேக் அடித்து போய்கிட்டு இருக்கான். அவன் ஒரு புறம்போக்கு வண்டி நம்பரை கடைசியில் ஃபைனலாக வந்து ரீச் ஆனதுக்கப்புறமும் ஆளை காணும். நான் டென்ஷன் ஆகிட்டேன். ஆஹா திருப்பி புது இடத்த எதுவும் சொல்லிடுவாங்களான்னு. கரெக்டாக இங்கே பார்க்கிங் வேறு கிடச்சிருச்சு. சீக்கிரம் பார்க்கிங் கிடச்சி தொலையாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.